எடப்பாடி அப்படி காவி சாயத்தில் முக்கிட்டு கொண்டாந்து விட்டுருக்கானுங்க. அவர் இன்னைக்கு காவிச்சாவி காயம் முக்கி விடப்பட்ட ஒரு ஐஸ் கட்டி தான். அது கரையிற வரைக்கும் பேசும், அதுக்கப்புறம் திருப்பி வந்து மாறிடும். இந்த டோன் எங்கேருந்து வந்தது? இந்த அறநிலையத்துறையை தனியார் மயமாக்கணும், கோயில்களை விடுவிக்கணுங்கிற பேச்சு யார் பேசுனது? எச் ராஜா தான் பேசியிருப்பார். அறநிலையத்துறை கல்லூரிகளை அந்த பக்தர்களுடைய காசிலிருந்து நடத்துது, அது கோயிலுக்கு தானே செலவழிக்கணும். என்னன்னா, அடிப்படையில் இந்த அறநிலையத்துறை சட்டத்தை பற்றியும் அவருக்கு தெரியல, அறநிலையத்துறை நடத்துகின்ற கல்லூரிகளுடைய அந்த சட்டங்களையும் அவருக்கு தெரியல. ஆர்எஸ்எஸ் இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொன்னாங்கல்ல 2026 பாஜக ஆட்சி தானே. எடப்பாடி வச்சாலும் அது பாஜக ஆட்சி தான். எனக்கு இந்து மக்களுடைய வாக்குகள் மட்டும் போதும் என்று எடப்பாடி சொல்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. தெளியும் போது ஐயோ நான் பேசலையான்றாரு. கொண்டாந்து காமிச்சோன்னு அப்படி பேசிட்டேன்னா அமைதியாகிறாரு. மறுபடியும் பேசுவார், அப்புறம் வந்து தெளிஞ்சப்புறம் இல்லையா நான் அப்படி பேசலையும் பாரு. பரிதாபமான நிலையில் எடப்பாடிங்க. இப்போ இவருக்கு எடப்பாடிக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா, நம்ம அதிமுகவில் இருக்கிறோமா பாஜகவில் இருக்கோமா, நம்ம கட்சி மாறிட்டோமா? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அதாவது கோவில் பணத்தை எடுத்துக்கொண்டு போய் கல்லூரி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த கருத்துக்கு அப்படியே நேர்மாறாக நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சுக்கிறது எப்படி பாருங்க? பாருங்களேன், அவர் இன்னைக்கு ஒன்று பேசிட்டு நாளைக்கு என்ன பேசுனதுன்னு தெரியாத ஒரு மனிதர் தான். ஆனால் இது சுட சுட பேசுனது. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம கிராமங்களில் பார்த்துருப்போம்ல, நீங்கள் குச்சி ஐஸ் சாப்பிட்ருக்கீங்களா? கலர் கலராக குச்சி ஐஸ் சாப்பிட்ருப்போம். எப்படின்னா, ஐஸ் வெள்ளை கலரில் தான் இருக்கும். அதை கலர் தண்ணிகளை முக்கிட்டு கொடுப்பானுங்க. உங்களுக்கு சிவப்பு கலர் வேணுமா, மஞ்சள் கலர் வேணுமா, பச்சை கலர் வேணுமா, எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஐஸ் சாப்பிட்லாம். கிராமங்களில் இன்றைக்கும் அந்த ஐஸ் விற்பாங்க. அது மாதிரி தான் எடப்பாடி அப்படி காவி சாயத்தில் முக்கிட்டு கொண்டாந்து விட்டுருக்கானுங்க. அவர் இன்றைக்கி காவிச்சாவி காயம் முக்கி விடப்பட்ட ஒரு ஐஸ் கட்டி தான். அது கரையிற வரைக்கும் பேசும், அதுக்கப்புறம் திருப்பி வந்து மாறிடும். மறுபடியும் ஐஸில் முக்கணும், அந்த தண்ணியில் காவி தண்ணியில் முக்கணும். இப்போ முக்கி பேசும்போது அவர் பேசிட்டார். இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த டோன் எங்கேருந்து வந்தது? இந்த அறநிலையத்துறையை தனியார் மயமாக்கணும், கோயில்களை விடுவிக்கணுங்கிற பேச்சு யார் பேசுனது? எச் ராஜா தான் பேசியிருப்பார். நீங்கள் கடந்த 20-30 வருஷத்தை எடுத்து பாருங்கள், வீடியோஸில் அந்த ஆள் தான் பேசியிருப்பார். இந்து முன்னணி பேசியிருப்பாங்க, அல்லது ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் பேசியிருப்பாங்க, பாஜகக்காரங்க பேசியிருப்பாங்க, அதிகமாக எச் ராஜா போன்றவர்கள் பேசியிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அதை விடுவிக்கணும், கோயிலை பூரா பிடிச்சி வச்சுட்டாங்க, யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் கிடையாது. சரி, பழங்கால கோயில், அதை திருப்பி யார்கிட்ட கொடுக்கணும்? அதுக்கு ஒரு குழு அமைச்சு கொடுத்துருங்க. ஒரு குழு அமைச்சு கொடுக்குறதுக்கு அரசியல் நடத்தினா என்ன? நம்மளும் நடத்துகிறாங்க. இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 5000க்கு மேற்பட்ட ஏக்கர் இடங்களை மீட்டிருக்காங்க. இதெல்லாம் இப்போ இவர் என்ன பேசுகிறாரு? அறநிலையத்துறை கல்லூரிகளை அந்த பக்தர்களுடைய காசிலிருந்து நடத்துது, அது கோயிலுக்கு தானே செலவழிக்கணும். இது என்னென்னா, அடிப்படையில் இந்த அறநிலையத்துறை சட்டத்தை பற்றியும் அவருக்கு தெரியல, அறநிலையத்துறை நடத்துகின்ற கல்லூரிகளுடைய அந்த சட்டங்களையும் அவருக்கு தெரியல. இவர் முதல்வராக இருந்தவர். முதல்ல ஒன்று சொல்லிடுறேன், பழனி ஆண்டவர் கல்லூரி இருக்குது பழனியில். அந்த கல்லூரி கட்டப்பட்டது எம்ஜிஆர் காலத்தில். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில், அவர் காலத்தில் தான் அறநிலையத்துறையில் அந்த கல்லூரியை திறந்தாங்க. அது ஒன்று. சரி, எம்ஜிஆர் இவருக்கு தெரியாது, அந்த காலகட்டத்தில் மறந்துருப்பாருவீங்க. இவங்க அம்மா ஜெயலலிதா அந்த காலம் முதலமைச்சராக இருந்தபோது அங்கிருந்த கட்டடங்களை, அந்த தொழில்நுட்ப கல்லூரிக்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சது ஜெயலலிதா. அவங்க தான் திறந்து வச்சாங்க. சரி, அதை தான் விடுங்க, அதுவும் மறந்து போச்சு, பழைய கதை. ஏன்னா இப்போ அவர் காவி சாயம் பூசினதுனால கொஞ்சம் கண்ணுலாம் மறைஞ்சிருக்கும். இவர் முதலமைச்சராக இருந்தார் 2017. அதே பழனியாண்டவர் கலைக்கல்லூரிக்கு கட்டடத்தை போய் திறந்து வச்சார். அந்த கல்வெட்டை காமிக்கிறாங்க. அந்த கல்வெட்டில் திறந்து வைத்தவர் முதலமைச்சர் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமின்னு போட்டுருக்கு. இதை அவர் இப்போ பார்த்துட்டாரு. அட்டாடா, கல்வெட்டு வேறு வச்சுட்டாங்களா, நம்ம எதோ திறந்து வச்சோம், கல்வெட்டு வச்சது அவருக்கு தெரியாது போல். ஏன்னா அவர் சேக்கிலாரை பற்றியே நிறைய பேசினவர்ல, அதனால் அவர் தெரியாது, அந்த மாதிரி ஆள் தானே. அப்போ அவர் கல்வெட்டு வச்சது அவருக்கு தெரியல. இப்போ என்ன சொல்கிறாரு? இல்லை, நான் மயக்கமாக இருந்தபோது பேசினதை இவங்க எடுத்துட்டாங்க, நான் அப்போ வேறு வாயில் பேசினேன், இப்போ வேறு வாயில் பேசுகிறேன், அது நான் இல்லை, அது வேறு, அவன் வேறு, இப்படி பேசுகிறாருல்ல.
இதுதான் இதைத்தான் நான் அந்த ஆரம்பத்தில் சொன்னேன். முக்கிட்டு கொண்டாந்துருக்காங்க. திருப்பி ஒரு கொஞ்சம் மாறிட்டார், மறுபடியும் டெல்லிக்கு போவாங்க. டெல்லிக்கு போய் அங்கே டெல்லியில் இறங்கி ஒரு 3 கார் மாறி மூத்திரச்சந்து வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போய் மறுபடியும் முக்குவாங்க. முக்கிட்டு மறுபடியும் கொண்டு வந்தப்பறம் மறுபடியும் பேசுவார். பேசுனதில் என்ன தப்புன்னு கேட்பார். இது எல்லாமே இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, ஆர்எஸ்எஸ் இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொன்னாங்கல்ல 2026 பாஜக ஆட்சி தானே. எடப்பாடியை வச்சாலும் அது பாஜக ஆட்சி தான். இப்போ எடப்பாடியே கிட்டத்தட்ட எதுக்குங்க எதுக்குங்க வந்து மற்றவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து முதல்வர் வேட்பாளர் பாஜகன்னு இருக்கீங்க, நானே முன்னிறுத்தப்படுறேன்ல, நானே அதை பேசிடுறேன், நீங்கள் எதுக்கு இன்னொரு ஆளை வச்சு பேச வைக்கிறீங்க, என்ன நாகேந்திரன் மற்றவங்களாம் எதுக்கு பேசணும், நீங்கள் என்ன பேச எழுதி கொடுக்குறீங்களோ அதை நான் பேசிடுறேன், அவ்வளோதானே மேட்ரு. முதல்வர் சொன்னார்ல, கொடுத்த காசை விட அதிகமாக கூறாண்டாங்க ஒய்யால் அப்படின்னு ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, அந்த மாதிரி இவரே பேசிடுறாரு, எல்லாத்தையுமே பேசிடுறாரு. இப்போ அந்த ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஸ்கிரிப்டுக்காக வெயிட்டிங், அவ்வளோதான். எடப்பாடிக்கு ஒரு சுய புத்தியெல்லாம் இப்போ இல்லை. நீங்கள் வந்து எப்படி பயந்தோம் சமீப காலமாக, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அதிமுக அப்படி பாஜகவோட மெர்ஜ் ஆகிடுச்சுலாம் பயந்தோம். இன்றைக்கி எப்படி போயிடுச்சுன்னா எடப்பாடியே மாறிட்டார். எடப்பாடியே இன்றைக்கி வந்து அவங்க ஆளாக போயிட்டார், அவ்வளோதான். இனி வந்து என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? அது திராவிட கட்சின்னு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை வந்து நீங்கள் வந்து இது வந்து முழுமையாக வந்து போயிடுச்சுன்னு அவரே மாறிட்டார், தன்னை மாற்றிக்கிட்டாருங்க. இப்போ அவருக்கே ஞாபகம் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அப்படித்தான் எதிர்பார்க்க முடியும். இன்னும் பேசுவார், இன்னும் வந்து ஒரு பாஜக தலைவர் எப்படியெல்லாம் பேசுவாரோ வட இந்தியாக்களில், அந்த பேச்செல்லாம் வரும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, எனக்கு இந்து மக்களுடைய வாக்குகள் மட்டும் போதும் என்று எடப்பாடி சொல்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. சொன்னார்ல யோகி ஆதித்யநாத், 80% வாக்குகள் எனக்கு போதும், மற்ற சமூக மக்கள் வாக்கு தேவையில்லைன்னு, அந்த வார்த்தையை கூட இவர் பயன்படுத்துவார் இன்னும் நாட்கள் நகர. அந்த அளவிற்கு தன்னை பாஜகவுடைய ஆளாக உருமாற்றம் பண்ணப்பட்டு விட்டார். இன்றைக்கி அவரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது சொல்லுவாங்கள்ல, அந்த வேப்பில் அடித்து உட்கார வச்சுட்டாங்க, மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டானுங்க, முக்கிய வச்சுட்டானுங்க. அதனால் அவர் பொறுத்தவரை அவர் பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் அவருக்கு சொந்தமில்லைன்னு நினைக்கிறார். அதனால தான் தெளியும் போது நான் பேசலைன்றாரு. நீங்கள் கவனித்து பார்க்கணும், தெளியும் போது ஐயோ நான் பேசலையான்றாரு. கொண்டாந்து காமிச்சோன்னு அப்படி பேசிட்டோன்னா அமைதியாகிறார். மறுபடியும் பேசுவார், அப்புறம் வந்து தெளிஞ்சப்புறம் இல்லையா நான் அப்படி பேசலையும். பரிதாபமான நிலையில் எடப்பாடிங்க இன்றைக்கி. அந்தளவுக்கு இன்றைக்கி அதிமுக முழுக்க அவர்களுடைய காவிச்சாயத்தால் முக்கப்பட்டு இன்றைக்கி மூச்சு திணறி கொண்டு இருக்கிறது. அதுதான் உண்மையான நிலைமை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நடத்துகிற அந்த ரோட் ஷோவில் கூட சுற்றி பாஜக தலைவர்கள் தான் அதிகமாக இடம்பெற்றிருந்தாங்க. அதிமுகனுடைய மூத்த தலைவர்கள் அவ்வளோ பார்க்க முடியல. ஏங்க அவங்கெல்லாம் நொந்து போயிருக்காங்க. முருகர் மாநாட்டில் வந்து ஒரு காணொலியை காமிச்சானுங்க. அதில் தீய சக்தி யாருன்னா பேரறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் காமிக்கிறானுங்க. இவங்க கையை கட்டி உட்காந்துருக்கானுங்க. கேட்டால் எங்களுக்கு காதில் விழலை, கண்ணில் பார்க்கலை, நாங்கள் கவனிக்கவே இல்லை, தப்புத்தான், இதைத்தானே பவ்யமாக சொன்னாங்க. இப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கி நொந்து போயிருக்காங்க. எப்படி இருந்தாலும் எடப்பாடி இதை தான் பேச போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம போக வேணாம். இன்றைக்கி கவனிச்சு பாருங்கள், செங்கோட்டையெல்லாம் அந்த பக்கம் போகிறது இல்லை, கவனிச்சிங்களா? ஏன் போகலன்னா அது வேறு விஷயம். அவருன்னு யோக்கியம் இல்லை. அவரை வந்து தமிழ்நாட்டுடைய ஷிண்டேயாக வச்சுருக்காங்க. சிவசேனையை பிரித்து கொண்டு வந்தார்ல, அவர் வந்து ஒரு தனியாக அவருக்குன்னு ஒரு தனி ஸ்கிரிப்ட் இருக்குது. எடப்பாடி இதை பேசலைன்னா இவரை கொண்டு வந்து காமிச்சு பயமுறுத்துவாங்க. பாரியா ஏற்கனவே உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆள் வச்சுருக்கோம், பேசிடு, உடனே பேசிடுவார். இப்போ இதுக்கு நான் அப்படிலாம் பேசலைன்னு சொன்னதுக்கு வந்து செங்கோட்டையனை தான் கொண்டு வந்து பயமுறுத்திருப்பானுங்க. அவர் தனியாக வச்சுருக்கானுங்க. திருப்பி வந்து செங்கோட்டை இவன் என்ன செய்வார், எடப்பாடி மறுபடியும் வீரமாக எல்லாம் போட்டுட்டு அப்படின்னு பண்ணி பேச ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் மறுபடியும் இல்லைன்னு சொல்லுவார். திருப்பி செங்கோட்டையனுக்காவது பயமுறுத்துவானுங்க. ஸோ செங்கோட்டையனை போன்றவர்களை பயமுறுத்துறதுக்காக வச்சுருக்காங்க. அதான் சொல்கிறேனே, நீங்கள் நம்ம அதிமுகனா ஜெயலலிதா அதிமுகவே பார்த்து பழக்கப்பட்டுட்டோம். இப்போ நீங்களும் சரி நானும் சரி பார்த்துட்ருக்க எல்லோருமே அதிமுகனா அது ஜெயலலிதா அதிமுக தான். எம்ஜிஆர் அதிமுக கூட நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஜெனரேஷன் வந்து ஜெயலலிதா அதிமுக பார்த்தவர்கள் தான். அதை பார்த்தாவே என்ன செய்வாங்கன்னா ஒரு இருக்கும், ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம், ஒரு தலைமை சொன்னால் கட்டுப்படுவாங்க, அப்படி தானே அதிமுகவை பார்த்துருப்போம். அது இது எல்லாம் இப்படி மாற்றி போகும்போது அதிமுக காரங்களுக்கே தாங்க முடியல. இங்கே அவர்களால் தவழ்ந்து கூட போக முடியுங்க, இதை தாங்க முடியல. அதுதான் முக்கியம். தவழ்ந்து போய் கூட எதனாலும் பண்ணுவாங்க, ஆனால் இந்த கருத்துக்களை கேட்க முடியல. காதல் ரத்த வடியே உட்காந்துருக்கான். அதனால தான் இவர் இன்னொன்று பாருங்கள், இவரை வந்து அதிமுகவுடைய தலைகளை பார்த்தா எங்கே பேச்சை மாறிடுவாங்கிறதுக்காக
சுற்றி பாஜககாரங்களை வச்சு பேச வைக்கிறார். இப்போ இவருக்கு எடப்பாடிக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா, நம்ம அதிமுகவில் இருக்கிறோமா பாஜகவில் இருக்கோமா, நம்ம கட்சி மாறிட்டோமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு படத்தில் வந்து மாறுவாங்கல்ல, ஆள் மாற்றி மாற்றி பேசுவாங்கல்ல, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. இன்றைக்கி வந்து எடப்பாடி ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக மாறிவிட்டார். ஒரு நாள் அண்ணிய, ஒரு நாள் அம்பியாக இருக்கும்போது நான் அப்படிலாம் பேசலைங்க, அப்புறம் அண்ணியாக மாறினோடனே வேறு மாதிரி பேசுவார், மாறி மாறி பேசுகிறாரா. அப்போ நீங்கள் வந்து அந்நியனாக இருக்கும்போது சுற்றி பாஜகக்காரனா நில்றா, அப்போ தானே அவன் பேசுவான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தப்புறம் என்னென்ன எப்படி பேசிட்டீங்கன்னு, நான் அப்படி பேசவே இல்லையா, நீங்கள் தானே பேசுனீங்க பாருங்கள் கல்வெட்டை, இப்படிலாம் பேசுனீங்க என்னன்னு சொல்லி பயப்படுறது. இப்படி ஒரு அந்நிய நம்பி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற எடப்பாடி. இது நம்ம விளையாட்டாக சொல்கிறோம், சிரித்து சொல்கிறோம், வைத்தறிச்சலோடு சொல்கிறோம். இப்படி ஒரு நிலைமை அதிமுகவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ணுற கருத்தினா. பாஜகவினுடைய சித்து விளையாட்டுகள் வந்து இங்கெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னா அதிமுகவினுடைய அன்வர் ராஜா அவர்கள்லாம் பேசியிருந்தாரு. அவருக்கு கொஞ்சம் ரோசம் இருந்ததுங்க. நீங்கள் கடந்த காலங்களில் பாருங்கள், இந்த முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தபோது மக்களவையில் ஓபிஎஸ் உடைய மகன் ஆதரித்து பேசுகிறாரு, மாநிலங்களவையில் அதை எதிர்த்து பேசுகிறார் அன்வர் ராஜா. இப்போ அடிப்படையில் அது பிடிக்கல. இது அன்வர் ராஜா மாதிரி நிறைய பேருக்கு அது வந்து இந்த கருத்து முதல் இருக்குது, அதை விட்டு வெளியே போனார். அன்வர் ராஜா கட்சியை விட்டே வெளியே போனார். திருப்பி வந்து 2021 நாங்கள் தனித்து நிற்க போகிறோம், பாஜகவோட கூட்டணியே இல்லைன்னு சொன்னவர் தானே எடப்பாடி. என்ன மாதிரி வீரவாசம் பேசினார், பாஜகவோட இனி கூட்டணி இல்லை, சிறுபான்மை மக்களே நம்புங்க நம்புங்க, நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு பேசினார். அந்த நோம்பு அன்னைக்கு, நோம்பு இஃப்தாரில் அந்த கஞ்சியை தொடக்கிறதுக்கு முன்னாடி எழுதி போனவர் தான் அவர். ஆனால் அப்போ அதை நம்பி வந்தவர் அன்வர் ராஜா. எடப்பாடி திருந்திட்டார், இனி போக மாட்டார். இதை நம்பி தான் இஸ்லாமிய கட்சிகள்லாம் போய் சேர்ந்தாங்க. 2021 சில கட்சிகள் போய் சேர்ந்தாங்கல்ல, கூட்டணி வச்சாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மாறினார்ல, அதுதான் அந்த கட்சிகளுக்கும் அதிர்ச்சி, அன்வர் ராஜாவுக்கும் அதிர்ச்சி. அவர் எதிர்பார்க்கல இப்படிலாம் பச்சை துரோகம் பண்ணுவான்னு எதிர்பார்த்தாரா. அதான் இன்றைக்கி கொந்தளிக்கிறார். நான் கட்சி விட்டுனா எடுத்துகிட்டு போகணும். அன்வர் ராஜா ஒன்றும் சாதாரணமான இல்லைங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்தில் அந்த இருந்த ஒரு 12-15 பேர்களில் அன்வர் ராஜா ஒருத்தர். 72களில் அந்த குழு அமைச்சாங்கல்ல எம்ஜிஆர் காலத்தில். எம்ஜிஆர் வந்து அந்த கட்சியை வந்து வாங்கினார், அவர் ஒன்றும் ஆரம்பிக்கலை. அந்த ராமலிங்கத்திட்ட வாங்கி கட்சியை வந்து ஒரு அதற்கு முன்பாக ஒரு அறக்கட்டளை ஒன்று ஏற்படுத்தினார். கட்சிக்கு முன்னாடி அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளையில் ஒரு உறுப்பினராக இருந்தவர் அன்வர் ராஜா. அவ்வளோ சீனியர் பர்சன். இன்றைக்கி அவர் போன்ற ஆட்கள்லாம் வந்து போயிருக்காங்க. ஏன்னா இப்படி போய் அடகு வச்சுட்டானே, இந்த அளவுக்கு மோசமாக போச்சேன்னு அதுதான் நீ கொந்தளிச்சு போய் பேசுகிறார். நேரடியாக சொல்ல முடியல எடப்பாடியை. பாஜக நீங்கள் அதிமுகவுடைய சேர்ந்து தானங்க கட்சி நிற்க போகிறீங்க, அப்போ அதிமுக ஆளுன்ற முடியாதுன்னு தான் அர்த்தம். அதான் அர்த்தம், அவரை சொல்ல முடியல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு, அப்படிப்பட்ட கோபம், அந்த அன்வர் ராஜாவுடைய கோபம் என்பது அதிமுகவுடைய தொண்டர்களின் கோபமாக நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அன்வர் ராஜா கோபமாக பார்க்காதீங்க. இது அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அதாவது எம்ஜிஆரை தலைவனாக ஏற்றுக்கிட்டு வந்தவங்க. இன்றைக்கும் பாருங்கள், அந்த காலகட்டத்தில் ரிக்ஷாவில் எம்ஜிஆர் படத்தை போட்டு வந்தவங்க, ரிக்ஷாக்காரன்னா அது ஒரு பெரிய ஒரு ஐகான். அதே மாதிரி ஜெயலலிதாவை வந்து பெரிய அளவில் நினச்சி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அன்வர் ராஜாலாம் வந்து அன்வர் ராஜா வீட்டுக்கு போயிட்டிங்கன்னா எம்ஜிஆர் படம் தான் இருக்கும். எம்ஜிஆருடைய விசுவாசிகள் இன்னும் இருக்காங்க அதிமுகவில். அந்த கேசி பழனிசாமி போன்றவர்கள், அது போன்ற நிறைய பேர் இருக்காங்க. அவர்களெல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. அவர்களுடைய குரல் தான் அன்வர் ராஜா குரல். நீங்கள் அதை தான் நீங்கள் பார்க்கணும். அன்வர் ராஜாவுடைய வெறும் குரல் அல்ல, அது வெற்று குரல் அல்ல, அடிப்படை அதிமுகவுடைய தொண்டர்களின் குமுறல். அப்படி எடுத்துக்கங்க. அதெல்லாம் இந்த தேர்தல் முடிவில் வரும், வெளிப்படும். அப்பொழுது எடப்பாடி அரசியல் விட்டே காணாம போயிடுவார். நீங்கள் அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அரசியல் விட்டே காணாம போயிடுவார். இதுதான் அவர் சந்திக்க போகின்ற கடைசி அரசியல். எழுதி வேணா வச்சுக்கோங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமிக்கு நன்றி. நன்றி.